அனைவருக்கும் வணக்கம். இப்போ பெண்கள் மத்தியில் காமனாக காணப்படுற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம். உடல் பருமனாக இருந்தாவே நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பெண்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த தைராய்டுனா என்ன? இந்த தைராய்டு கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை பண்ணும், இல்லை தைராய்டு அதிகமாக ரத்தத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தைராய்டுங்கிறது என்னது? தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்டு. அது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கழுத்து பகுதியில் மூச்சுக்குழாய் அதை சுற்றி தான் இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டு. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டுனா அதிலிருந்து சில கெமிக்கல்ஸு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அது ரத்தத்தில் கலந்து அது சில வேலைகளை நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்களை செய்யுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3 T4 அப்படிங்கிற ஹார்மோன்ஸு. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் நமக்கு தைராய்டு கிளாண்ட் உற்பத்தி பண்ணுது. ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் இந்த ஹார்மோனை உற்பத்தி பண்ணணுன்னு ஆர்டர் போடுறது எது அப்படின்னா நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு, அதுக்கு பேர் பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து TSH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அந்த TSH தான் நம்ம தைராய்டு கிளாண்டை இந்த வேலையை செய்ய வைக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு லூப் மாதிரி நம்ம ஹார்மோன் லெவல் சீராக வச்சுக்கிறதுக்கு இது ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வேலை செய்யும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தைராய்டு கிளாண்ட் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா ஸோ பிரெயின்லேருந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலஸ் எது மூலிமா வருது அப்படின்னா இந்த TSH அப்படிங்கிற ஹார்மோன் மூலிமா தான் வருது. சரிங்களா? ஸோ இது ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்கிறது. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் ரத்தத்தில் கம்மியாக இருந்தால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோனை அதுக்கு முன்னாடி அது என்ன வேலை பண்ணுது நம்ம உடம்புல தெர்மோஜெனசிஸ், பேசல் மெட்டபாலிசம் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு ஹார்மோனுங்க. என்ன அப்படின்னா பேசல் மெட்டபாலிசம் அப்படின்னாங்க நம்ம சாப்பிட்ற உணவு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், ATP. ஸோ அந்த மெட்டபாலிசம் அதுக்கு தான் இந்த தைராய்டு ஹார்மோன் முக்கியமாக தேவைப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுடைய மெட்டபாலிசமே குறைவாயிடும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த செல்ஸ்க்கு ஆக்டிவாக எனர்ஜி கிடைக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடல் பருமன் ஏற்படுது. ஸோ உடம்பு வெயிட் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதத்துலேயே நம்ம ஒரு 10 கிலோ ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை தான். ஸோ உடல் பருமன். இன்னொன்று அடுத்த பிரச்சனை என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரொம்ப டயர்ட் ஆகிறது. சரிங்களா? நார்மலாக வேலை செஞ்சாவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது. ஸோ இது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு பீரியட்ஸில் ப்ராப்ளம்ஸ் வரலாங்க. சரிங்களா? நாலாவது பிரச்சனை மலச்சிக்கல் ஏற்படலாம். சில பேர்த்துக்கு முடி உதிர்வது அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். இது தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருந்தால். ஸோ தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேசல் மெட்டபாலிசம்ங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போது ஹார்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறது தூண்டப்படும். அப்போ ரொம்ப படபடப்பாக வர்றது, கை ரொம்ப நடுக்கமாகிறது, உடல் ரொம்ப மெலிஞ்சு போகிறது. ஸோ தைராய்டு ஹார்மோன் ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் உடல் மெலிஞ்சிடும். இதே கம்மியாக இருந்ததுன்னா உடல் பருமன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அறிகுறிகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம உடனே தைராய்டு டெஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ தைராய்டு டெஸ்ட் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக பார்க்குறது நம்ம ஃபீவர் பேஷண்ட்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது சில பேர் ஆல்ரெடி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நாங்கள் அந்த டைம்லேயே நாங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாங்க இந்த தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி அந்த மாதிரி ஃபீவர் டைமில் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம ஃபீவர் டைமில் நம்ம தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு டெஸ்ட்டு மார்னிங் எடுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னாங்க இந்த TSHங்கிற ஹார்மோன் காலை வேளையில் கொஞ்சம் நம்ம உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகும். இதே காலை வேளையில் ஏர்லி மார்னிங் டைமில் அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. நைட் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காலை வேளையில் நம்ம தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அடுத்தது தைராய்டு ஆல்ரெடி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்க தைராய்டு ஹார்மோனு
அவங்க அந்த மாத்திரையை எடுத்துட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து நம்ம டெஸ்டிங்க்கு உண்டான சில முறைகள். சரிங்களா? அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்குது. தட் இஸ் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க, நம்ம தைராக்சின் ஒரு ஹார்மோன் டேப்லெட் தான் குடுக்குறாங்க. ஸோ டேப்லெட் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் தான். பட் ஆனா அது மாத்திரை சின்னதா இருந்தாலும், அது செய்யக்கூடிய வேலைகள் ஜாஸ்தியான வேலைகள். சரிங்களா? அதனால மாத்திரைய ஸ்கிப் பண்ணாம எடுத்துக்குங்க. கண்டிப்பா வந்து மாத்திரை போட்டுட்டு 1/2 அன் ஹவர் நம்ம எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம தைராய்டு மாத்திரை அந்த பாட்டில் வந்து நம்ம கொஞ்சம் வெயில் படாத இடமா பார்த்து வச்சுக்கணுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் அதிகமா சுரக்குதுனாலும், அத குறைக்கிறதுக்கும் மாத்திரைகள் இருக்கு. ஸோ இந்த டாக்டரோட பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு தகுந்த மாரி நீங்க எடுத்துக்கங்க. அண்ட் கம்மிங் டு த ஃபுட். ஃபுட் பார்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. தைராய்டு ப்ராப்ளம் வந்தாவே வந்து நான் இத சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம பொதுவா சொல்றதுங்க காய்ட்ரோஜென்ஸ்ன்னு ஒண்ணு சில காய் வகைகள் சொல்லுவோம். ஸோ காய்ட்ரோஜென்ஸ் அப்படிங்கிறது காய்ட்டர்ங்கிறது அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிறது. ஸோ அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பெரிய சைஸ் ஆகலாம். இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸஸ் சாப்பிட்டாங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனா, அந்த காய்ட்ரோஜென்ஸ வந்து நம்ம மாடரேட் குவான்டிட்டில சாப்பிடும்போது ஒண்ணும் பெருசா பிரச்சனை வராதுங்க. ஸோ இந்த காய்ட்ரோஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் சில வகையான மில்லட்ஸு, சோயா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இன் வெரி லிட்டில் குவான்டிட்டி. டெய்லி சாப்பிட்டா தான் தப்பு. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ 10 டேஸ் ஒன்ஸோ இப்போ நான் சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து வி ஹேவ் டு மேக் ஷுர் நம்ம அயோடைஸ்டு உப்பா யூஸ் பண்ணுறோன்னு. அயோடின் டிஃபிஷியன்சியாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு காய்டர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ தைராய்டில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக தைராய்டு வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை கம்மியாக இருந்தாலோ கொலஸ்ட்ரால் லெவல் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கும், பிபி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைங்களா? ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஹெல்த் கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம வந்து ஹார்ட் பிரச்சனை கண்டிப்பாக தைராய்டு கண்ட்ரோல் இல்லைன்னா வரலாங்க ஹார்ட் சம்மந்தமா. ஸோ ஹார்ட்டுக்கும் நம்ம கொலஸ்ட்ரால் அண்ட் தைராய்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தைராய்டு டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைராய்டு லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணால் கூட போதுங்க. தைராய்டு பற்றி நம்ம சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.